ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிக் நைட்டில் எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மச்சான் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு வேறு எதாவது அனி பற்றின வீடியோ வேணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்காக நான் போடுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க, பட் வியூஸ் நிறையா வருது. ஸோ வீடியோ பிடிக்கலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ரீசன்னு நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஓகே விவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வாங்க இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா போன எபிசோடில் நம்ம எல்மஸ் வந்து நம்ம ரூச்சியை வந்து ஸ்கவுட் பண்ணுறதுக்காக போயிருப்பான். ஸ்கவுட் பண்ணுறதும் கிடையாது, அவளோட பவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டீம் வந்து அவளை விட்டுருவாங்க. ஒன்றைலாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப அவள் உடனே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அங்கே ஓடுறப்ப நம்ம எல்மஸ் அவன் கையை பிடிச்சி நீ என்னோட டீமுக்கு வந்துரு, என்னோட பார்ட்டி மெம்பராக இரு அப்படின்னு சொல்லி கேட்பான். அவளோட பவர் வச்சுட்டு நம்ம வேணால் நான் உனக்கு 80% நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். 20% எனக்கு 20% ஓகே தான் அப்படின்னு அவள் சொல்ல. இல்லை 20% இல்லை, 20% எனக்கு 80% உனக்கு அப்படின்னு சொல்ல. உடனே அவள் ஓகே பரவாயில்ல, நீங்கள் முதல்ல என் கையை விடுங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து அவள் சொல்ல. உடனே நம்ம எல்மஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை விட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்கிறான். இதை பேசிகிட்டு இருக்கவங்களை பார்த்துட்டு இவங்களை ஆல்ரெடி இவளை துரத்தி விட்ட பார்ட்டி மெம்பர்ஸ் அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒரு வெத்து இவளை நீ ஸ்கவுட் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ எல்மஸ் சொல்கிறான், நீங்கள் பேசிகிட்டு இருந்தேன், நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் இவளை விட்டுட்டு போகிறனால நான் இவளை ஸ்கவுட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. மறுபடியும் அவன் அதே தான் சொல்கிறான், அவளோட பவர் வச்சுட்டு ஒன்றுமே கழட்ட முடியாது, நீ அவளை எடுத்து நீ என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம எல்மஸ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது உன்னோட ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறான். சரி ஓகே, நீ இவளை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு தான் நல்ல பேர், நாங்கள் இவளை துரத்தி விட்டுன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்களே, தாராளமாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு இவன் வந்து சொல்ல. உடனே நம்ம எல்மஸ் நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் ஒன்றும் வரல, நான் இவளை எடுத்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல. இவங்க 2 பேத்துக்கிட்டையும் லைட்டாக முட்டிக்குது. ஸோ முட்டிக்கிட்ட உடனே அவன் பெரிய ஆள் மாதிரி அவன் கையில் இருக்க ஸ்வாடை வச்சு நம்ம எல்மஸை வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன லெவல் முதல்ல, நீ என்ன உன்னோட ரேங்க் என்ன, உன்னோட பார்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அவன் சொல்கிறான், என் பார்ட்டிலலாம் யாருமே இல்லை, என்னோட லெவல் 23, நான் ஒரு சோலோ அட்வென்ச்சர், என்னோட ரேங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்மஸ் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், நீ 23ஆம் லெவலில் இருக்க, அப்போ உனக்கே தெரியும் இவன் எவ்வளோ யூஸ்லெஸ்னு, நீ எதுக்குடா இவ்வளோ போய் ஸ்கவுட் பண்ணுற அப்படின்னு சொல்ல. அப்போ தான் அவன் சொல்கிறா, ஏங்க என்னோட லெவல் வெறும் 13 தான், நான் ஓகேவா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குறைவாக போட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. நம்ம எல்மஸ் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்மஸ் சொல்ல. உடனே அவன் கூட்டாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பா, என்னடி வேணும் உனக்கு ரைஸ் அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறான், ஒரு ரேங்க் அட்வென்ச்சர் அவளை ஸ்கவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு தான் அர்த்தம், ஒருவேளை நம்ம தான் அதை பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி இவன் இந்த சைடு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இன்னொரு சைடு இவன் சொல்கிறான், இல்லை அதுக்கெலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, இவன் 23ஆம் லெவல் அதுவும் தனியாக வந்திருக்கான் அப்படிங்கிறதே என்னால் நம்ப முடியல, அதுவும் அவன் ஒரு டிஃபெக்டிவ் கிளாஸு ஹெவிக் நைட்டு, அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அழகில் மயங்கிருப்பான், அதனால தான் வேணும் அப்படிங்கிறான் போல அப்படின்னு சொல்ல. உடனே அவளும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது, சரி ஏதோ ஒன்று நம்ம அவளை துரத்தி விட்டோன்னு மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க, அவனை வேணால் நம்ம அவங்ககிட்டயே கொடுத்துருவோம், நீ சொல்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்மஸ்க்கும் லைட்டாக கேட்குது. அதுக்கப்புறம் இவன் அப்படியே நல்ல மாதிரி ஓகேப்பா, எப்படியோ நான் உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக தான் காத்துட்ருந்தேன், இவளை எப்படியோ நல்லபடியாக பார்த்துக்கோ, இனிமேல் இவன் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே அவளும் அப்போ நான் கண்டிப்பாக நான் எல்மஸ்க்கு பார்ட்டிக்கு போய் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்மஸ் கிட்ட போய் என்னை உங்கள் பார்ட்டிக்குள்ளே சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்மஸ் கிட்ட சொல்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்மஸும் என்னோட பார்ட்டிக்கு உன்னை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இப்படியே நமக்கு ஒரு பார்ட்டி நம்பர், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பார்ட்டி நம்பர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு எல்மஸ் சந்தோஷப்பட. இன்னொரு சைடு இந்த சைடு இருக்கட்டும் சரி, உன்னோட வழி அனுப்பி வைக்கிற கிஃப்டாக இந்த 1 லட்சத்தை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காயினெல்லாம் காலில் எட்டி உதைக்கிறான் அவனோட இன்னொரு பார்ட்டி மெம்பர், வெளியே இருக்க பார்ட்டி மெம்பர். உடனே அதை பார்த்துட்டு அப்படியா தேங்க்யூ, இதை எனக்கு கொடுத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சின்ன பொண்ணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறா. அதை வந்து பார்த்தீங்கன்னா காயினை எடுக்கிறதுக்காக போக நம்ம எல்மஸ் அதை அதை எடுக்காத, அது நமக்கு தேவையில்லை, நீ தூக்கி போட்ட காயினை நீயே போய் எடுத்துக்கோ, ஒரு குழந்தைக்கு கூட அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும், அது மட்டும் இல்லாமல் காயினை தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியும், ஆனால் நீ இந்த அளவுக்கு கேவலமாக இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, உன் காயினை நீயே எடுத்துக்கோ, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்ல. உடனே ரேச்சி ஐயோ அது 1 லட்சம் கோல்டு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே நம்ம எல்மஸ் சொல்கிறான், இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இவனும் அப்செட் ஆகிட்டு அந்த காயின் எடுக்காமல் அப்படியே லைட்டாக திரும்பி போகிறான். அப்போ அவன் கூட இந்த கூட்டாளி, அப்போ இந்த ஒரு காயின் உனக்கு வேணாமா, நானே எடுத்துக்கிட்டுமான்னு அவள் பொறுக்கலான்னு பார்க்குறப்ப இவன் உடனே ஓடி வந்து அதெல்லாம் முடியாது, அது என்னோட காயின், நான் கண்டிப்பாக எடுத்தேன் அவன் அப்படின்ட்டு உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அதுக்கப்புறம் நம்ம எல்மஸும் நம்ம ரூச்சியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரூச்சி கேட்குறா, ஸோ என்கிட்ட எந்த விதமான ஸ்கில்லுமே இல்லை, என்கிட்ட அட்டாக் ஸ்கில் எதுவுமே இல்லை, பட் எதனால் எனக்கு உங்களை பிடிச்சது, எதனால் என்னை வந்து உங்கள் பார்ட்டியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க.
அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, மான்ஸ்டரை நம்ம ஹண்ட் பண்ணி லெவலப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்மஸ் சொல்ல உடனே ஓ என்னோட அழகில் நீங்கள் மயங்கிட்டீங்களா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா, நான் ஏன்னா அவ்வளோ க்யூட்டாவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறார். நம்ம எல்மஸ் ஆக்சுவலாக அதுக்காக அவளை எடுக்கவே இல்லை. இவன் என்னடா பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கா அவன் மட்டுக்கும். எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க, ஆனால் நம்ம உடனே நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே போக வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு அவள் அந்த சைடு தனியாக பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம எல்மஸ்க்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட லேடி லக் அப்படிங்கிற ஸ்கில் ட்ரீ இருக்குது தானே அப்படின்னு சொல்லி நம்ம எல்மஸ் கேட்க உடனே அவள் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். லேடி லக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்பவே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க, அதாவது டஞ்சனுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவளோட டீமுக்கு எடுத்ததே அந்த லேடி லக் அப்படிங்கிற ஸ்கில் ட்ரீக்காக தான். அப்போ தான் நம்ம எல்மஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஞ்சனை பற்றி சொல்கிறேன், அந்த டஞ்சன் எப்படி உருவானதுன்னு. அதாவது எந்த வித வெற்றி இடத்துலையும் இல்லாதப்போ ஒரே ஒரு கடவுள் மட்டும் மற்ற கடவுளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனார், அதே மாதிரி மற்ற உலகங்களையும் உருவாக்குனார். பட் அந்த தலகணத்தாலேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மைண்டை லாஸ் பண்ணிட்டார். அதாவது மீன்ஸ் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சி நான் தானே பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அவர் உருவாக்கின கடவுளே அவளை வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி அடைச்சி வச்சுட்டு இருக்கப்போ அவரோட கனவுல இருந்து உருவானது தான் இந்த ஒரு டஞ்சன்ஸ், இந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அவர் உருவாக்கின உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கனவுல இருந்து வெளியே வர மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டஞ்சன்ஸை வந்து ஹண்ட் பண்ண தான் இவங்களால அப்கிரேட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டஞ்சன்ஸில் தான் ஏகப்பட்ட ட்ராப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டஞ்சனை காமிக்கிறாங்க. அந்த டஞ்சனோட லெவல் 50, அதாவது லெவல் 50 இருந்தால் தான் உள்ளே போக முடியும். பட் நம்ம எல்மஸோட லெவலில் 23, அவளோட லெவலோ 13. உடனே அவன் இந்த லெவல் வச்சுட்டு எப்படி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்மஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளும் வந்து சொல்கிறான், என்கிட்ட ஒரு அட்டாக் ஸ்பெல் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோட யூஸ் பண்ண முடியாது, என்னோடய டைஸை நான் உருட்டுறப்ப 6ன்னு நம்பர் வந்தால் மட்டும்தான் என்னால் அட்டாக் ஸ்பெல்லையே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான் சொல்கிறான். அதாவது அவள் டைஸ் மாதிரி போல் அவளோட பவர். ஸோ அதில் 6ங்கிற நம்பர் வந்தால் மட்டும்தான் அவளால் அட்டாக் ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியும் போல் அப்படின்னு அவன் சொல்ல உடனே இவன் சொல்கிறான், நம்மளோட கோலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 30 மில்லியன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், அதுதான் நம்மளோட கோல் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். 30 மில்லியன் கோல்டும் உன்னோட லெவலை நம்ம 30க்கு நம்ம மாற்றணும், அதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்க முதல் கோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்மஸ் சொல்ல உடனே அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்மோஸும் நம்ம ரூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஞ்சனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டஞ்சனுக்குள்ளே போனோடனே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது, ஒரு பாக்ஸ் ஹவுஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பில்டிங் மாதிரி. ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரானது, இதுக்குள்ளே என்னென்ன மான்ஸ்டர்ஸ் ஸ்பான் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்மஸ் சொல்ல உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் நம்ம எல்மஸ் சொல்கிறேன், இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் வந்ததுன்னா அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் என் சைடு இழுத்துக்கிறேன், அட்டாக் பண்ண, நீ அந்த வெப்பனை வச்சு அதை அட்டாக் பண்ணிருன்னு சொல்கிறான். அப்புறமேல தான் அந்த வெப்பனை காமிக்கிறாங்க. அந்த வெப்பனை இவளுக்காகவே ஸ்பெஷலாக மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். இதால் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் 3 வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும், டிஃபென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண முடியும் இந்த கத்தி வச்சு அட்டாக் பண்ணால். உடனே அவ்வளோ நான் கண்டிப்பாக அதை அட்டாக் பண்ணுறேன், நான் குத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துல ஒரு சின்ன டெடிபேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு வாய்ஸ், டெடிபேர் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கு. அதோட லெவலை பார்க்குறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் தான், பேட்ச் ஒர்க் பியர் அப்படின்ட்டு, லெவல் 20, HP 41 அண்டு அட்டாக் வந்து 17 இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது, ஆனால் இதோட லெவலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அதோட அட்டாக்ஸ்லாம் நான் என்னோடய சைடு இழுத்துக்கிறேன், நான் இழுத்ததுக்கு பிறகு நீ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் ஸ்பாட்டில் போய் அதை நீ அட்டாக் பண்ணு, பட் அதோட கையிலையும் அதோட வாயிலையும் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோ, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறா. அவளும் ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுறா. போனதுக்கப்புறம் உடனே அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணுறான், ஷேடோ ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஸ்கில். அந்த டெடிபேரோட ஷேடோவில் வந்து அவன் காலை வச்சு குத்தினோடனே அதால் நகர முடியல கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் ரூச்சிக்கிட்ட சொல்கிறா, நீ கொஞ்சம் நேரத்துக்கு சேஃபாக இரு, ஷேடோக்குள்ளே வந்தீங்கன்னா உன்னாலும் நகர முடியாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் கையெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்களே, கை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டராக மாற ஆரம்பிக்குது. அந்த டெடிபேர் இன்ன வரையும் சாதாரண இருந்த டெடிபேர் ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு டெடிபேராக மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே உன்னை நான் க்யூட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்போ க்யூட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம எல்மஸ் உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டெடிபேரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணி அந்த டெடிபேரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆக்கின உடனே இப்போ நீ போய் அட்டாக் பண்ணி, சீக்கிரமாக போய் அட்டாக் பண்ணு ரூச்சி அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ரூச்சியும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு பயத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். வச்சு குத்துன்னு குத்துனோடனே அந்த டெடிபேர் வந்து பார்த்திங்கன்னா மட்டையை போட்டுருது, அந்த மான்ஸ்டரு அழிஞ்சிருது. ஸோ எப்போயுமே மான்ஸ்டர் செத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் போடும்ல, ஸோ இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பே போடல போல், அதாவது எல்லா மான்ஸ்டரும் ட்ராப் போடாது, 1-2 மான்ஸ்டர்ஸ் மட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா லக்கோ அல்லது ட்ராப் ரேட்டை பொறுத்து. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இவன் உடனே குத்தி போட்டோடனே ஐயோ இது ட்ராப்பே போடலையே, என்ன எந்த ட்ராப்புமே போட மாட்டேங்கிற, என்னை இந்த டீமில் இந்த பார்ட்டியில் இருந்து என்னை தூக்கிடுவாங்க போல், தயவு செஞ்சு என்னை தூக்கிறாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கதற நம்ம எல்மஸ், நம்ம இங்கே வந்தது ட்ராப்
எடுக்கிறதுக்காக இல்லை, உன்னோட எக்ஸ்பி ஏற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி, நம்ம இன்னும் கொஞ்சத்தை கொல்லுவோம், கண்டிப்பாக நமக்கு ட்ராப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த இடத்துல இன்னும் சில பன்னீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 பன்னீஸில் ஹண்ட் பண்ண உடனே 2 பன்னி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் போட்டிருக்கு. பரவாயில்ல, நமக்கு 2 பன்னி ட்ராப் போட்டிருக்கு, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி சீல்டு, அதாவது ஒரு பியர் சீல்டு. இந்த சீல்டால் நமக்கு டிஃபென்ஸ் 12 கிடைக்கும் அப்படிங்கிற அதோட ஸ்டாட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. இந்த சீல்டை விற்றா நமக்கு 2 லட்சம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம எல்மஸும் ஓகே ஓகே பரவாயில்லையே, நான் தான் சொன்னேன்ல அது ட்ராப் போடும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நமக்கு எல்மஸ் தோணுது, இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் உடனே போடாது. பட் இவகிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, கேட் ஸ்பா அப்படிங்கிற ஒரு ஸ்கில். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் போடுற லக்கை வந்து பார்த்தீங்கன்னா 500% இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அட்டாக் பண்ணி கொள்கிற எனிமீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ரொம்ப அதிகமாக வரும் போல். அப்போ தான் அவன் யோசிக்கிறான், இவளை நம்ம டீமில் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது தான் போல், ரூச்சி என் கூட டீம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா, கண்டிப்பாக, அப்போ நம்ம இன்னும் ஒரு 10 மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுவோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிறான். அப்போ தான் நம்ம எல்மஸ் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட லெவல் இப்போ 20 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் லெவலை பார்க்குறாங்க. ஆமாம் 20 ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரானாவை ஹண்ட் பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்மஸ் சொல்கிறான். கோல்டன் ரானாவா அப்படின்னு சொல்ல அது கொஞ்சம் டெப்த்தில் இருக்கும் போல், அதை ஹண்ட் பண்ணால் அவனுக்கு எதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது அடுத்த எபிசோடில் தான் தெரியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருமே வீடியோ முடிஞ்சோடனே போயிடுவீங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் நான் தான் மிஸ் நோபடி, ஐ அம் சைனிங் ஆஃப். டாடா, பாய்.